Hey, hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா egg gravy. ஓகே, முட்டை குழம்பு. அதோட ingredientsலாம் நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இத பாத்துக்கோங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா டேஸ்டியான egg gravy பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ பாருங்க இப்போ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு குருமா ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். தேங்காய் அரைச்சு ஊத்தி பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை தேங்காய் அரைச்சு ஊத்தாம கூட பண்ணலாம். ஓகே, இது வந்து யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வெச்சுக்கலாம். ஓகே, இன் கேஸ் நீங்க ஈவினிங் நைட் வெச்சுக்கணும்னா நீங்க சூடு பண்ணி இல்ல லைட்டா கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி, முட்டை உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, and then இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். ஓகே, சோ இதெல்லாத்தையும் நான் பொடியா நறுக்கி வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துறேன்.
மிக்ஸியில் என்னெல்லாம்னா நான் ஒரு 2-3 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். ஓகே, இது கூட நான் புளி எடுத்துருக்கேன். ஏன்னா இதை நைட்டு வரைக்கும் வச்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து இதிலேயே காஞ்ச மிளகா, பெப்பர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் குழம்புல சேர்க்க போகிறேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நான் சிம்மில் வச்சுட்டேன். அந்த கரண்டியெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே அடுப்பு வந்து நீங்கள் முட்டை வேக வைக்கும் போது இந்த மாதிரி டைமில் வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த முட்டையை உடச்சி உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே எத்தனை முட்டை ஊற்றலாம் கரெக்டாக இருக்கும்ன்றது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். நிறைய முட்டை சின்ன பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடும். ஓகே, இது நல்லா பார்த்தீங்கன்னா சிம்லேயே இருக்கட்டும். ஓகே, சிம்லேயே வச்சு எல்லா முட்டையை உடச்சி ஊற்றி சிம்லேயே இருந்து லைட்டாக நான் மூடி வச்சிடுறேன். ஓகே, அதுக்கு வேகிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இறக்கும் போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இறக்குனதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே லைட்டாக ஊற்றிட்டு நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். முட்டை கிரேவி தயார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி முட்டையை உடைச்சு ஊற்றிங்கன்னா பக்காவாக இருக்கும். இறக்கும் போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.